உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார். புனித நீராடி அவர் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளைத்தான் நேரடியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரிவேணி சங்கமத்தில் நடைபெறக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்கிறார். மகா கும்பமேளாவினுடைய சிறப்பாக புனித நீராடல் கருதப்படுகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த மகா கும்பமேளா நிகழ்வு நடைபெறுகிறது. ஆன்மீக திருத்தலங்களின் மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய இந்த பிரயாக்ராஜில் 3 நதிகளின் சங்கமமாக இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடல் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் பிரதமர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் புனித நீராடி சென்றிருக்கிறார்கள். தற்போது திரிவேணி சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புனித நீராடி சென்றிருக்க காட்சிகளை பார்த்து வருகின்றோம். விவரங்களுடன் செய்தியாளர் அன்வர் புகாரி இணைப்பில். உங்கள் விவரம் சொல்லலாம் அன்வர். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புனித நீராடினார். பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகியவை கூடும் திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி மகா கும்பமேளா தொடங்கி நடைபெற்று வருகிறது. உலகின் மாபெரும் ஆன்மீக கலாச்சார நிகழ்வாக கருதப்படும் இந்த கும்பமேளாவில் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். திரிவேணி சங்கமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் 48 லட்சம் பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். மகா கும்பமேளா வரும் 26ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. இந்த நிகழ்வின் முக்கிய நிகழ்வாக மகர சங்கராந்தி, மௌனி அமாவாசை, வசந்த பஞ்சமி ஆகியவை நிறைவு பெற்ற போதிலும் உலகெங்கிலும் இருந்து அதிக அளவில் திரண்டு வந்து இந்த புனித நீராடி விட்டு செல்கின்றனர். மேலும் மௌனி அமாவாசை அன்று மட்டும் 8 கோடி பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். மகா சங்கராந்திரி அன்று 3.5 கோடி பக்தர்களும் வசந்த பஞ்சமி என்று 2.57 கோடி பக்தர்களும் புனித நீராடினர். இந்த நிலையில் திரிவேணி சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புனித நீராடி இருக்கிறார். அதன் பின் அங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாட்டிலும் அவர் கலந்து கொள்கிறார். இதற்கு முன்னதாக திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மாநிலங்களவை உறுப்பினர் சுதா மூர்த்தி, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புனித நீராடினர். ஹேமா மாலினி, அனுபம் பேர் போன்ற நடிகர்களும், ஒலிம்பிக் பதக்கம் வென்ற சாய்னா நேவால், நடன இயக்குனர் ரெமோ டிசோசோ உள்ளிட்ட பிரபலங்களும் புனித நீராடினர். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் இன்று திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் பலத்த பாதுகாப்புடன் புனித நீராடி இருக்கிறார். இதையடுத்து அங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாட்டுகளில் அவர்கள் கலந்து கொள்கிறார். கோபாலகிருஷ்ணன். விவரங்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.